வாட் ஹேப்பன் டு மை எஸ்டி அட்வென்ச்சர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். டிசம்பர் மந்த்தில் வந்துட்டு என்னோட பைக்கை ஆயில் சர்வீஸ்க்காண்டி ஷோரூமில் விட்டேன். அவங்க ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அது போக எக்ஸ்ட்ரா த்ராட்டல் பாடி கிளீன் பண்ண பேட்ஸு அதெல்லாம் மாற்றுறேன். அது மாற்றிட்டு நான் வந்து வின்டர் ரைடு கர்நாடகா போயிட்டு அப்புறம் கூர்கு, சிக்மங்களூர், அப்புறம் தென்காசி வந்தேன். மறுபடியும் சென்னை போனேன். மறுபடியும் தென்காசி வந்தேன். மறுபடியும் சென்னை போனேன். இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட யூடியூப்ல இருக்குது. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டார்னபிளாக பிஹேவ் பண்ணிச்சு. விச் மீன்ஸ் ஓவர் வைப்ரேஷன், எக்ஸ்ட்ரா சவுண்டு இந்த வகையில் கேட்க ஆரம்பிச்சது. நான் வந்துட்டு பிப்ரவரி மந்த்தில் வந்துட்டு ஆயில் லெவல் செக் பண்ணுறேன். அதாவது 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் ஆயில் செக் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி பார்த்தேன். ட்ரைன் பண்ணும்போது என்ன ஆச்சு, இயர் டீத்லாம் வந்து உடஞ்ச அந்த ஆயிலோட சேர்ந்து வந்துச்சு. ஷோருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் 500 ml ஆயில் தான் இருக்குது. 1.3 லிட்டர்ஸ் ஆயில் இருக்கணும். 500 ml ஆயில் தான் இருக்குது. நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா இல்லை, அது வந்து உங்கள் பைக்கோட இஷ்யூ தான். உங்கள் பைக்கில் வந்து பேன் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கும் அப்படின்னாங்க. நான் எந்த விதமான லீக்கேஜ் இல்லை, எந்த விதமான பேனும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லை உங்கள் பைக் தான் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், புது ஆயில் வாங்கி நானே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். ஆனால் அது இடையிலே நிறைய சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப சவுண்டு கேட்க ஆரம்பிச்சது. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சவுண்டு போன வீடியோ டென்ஷனர் நினச்சி நான் விட்டுட்டேன். ஸோ நான் ஷோரூமில் போய் அதையும் காட்டினேன். இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னா அவங்க சொன்னாங்க வால்வு மாற்றணும், டென்ஷனர் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளே மாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு கிளச் சைடில் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தேன். என்ன தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி கிளச் சைடு இன்னைக்கு நான் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது டைமிங் செயினோட ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அதில் வந்து ஒரு 4 டீத் வந்து உடஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் கிளச் ஹப்போட ஒரு த்ரெட்டும் உடஞ்சிருக்கு. டைமிங் செயினோட டீத்தை வந்துட்டு இது தனியாக செப்பரேட்டாக கலட்ட முடியாது. இது வந்து கிராங்க் ஷாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மாற்றணும்னா கிராங்க் ஷாஃப்ட்லையும் சேர்த்து மாற்றணும். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு 25 35K கிட்டத்தில் வரும். ஸோ ஷோரூமில் கேட்டால் வாரண்டி இல்லை, வாரண்டி கிளைம் பண்ண முடியாட்டாங்க, இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பண்ண தப்புக்கு இப்போ நான் வந்து 35K வந்துட்டு நான் செலவு பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த 3 வருஷம் கரெக்டான டைமில் நான் வந்துட்டு ஆயில் மாற்றிருக்கேன். கரெக்டாக அந்த பைக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கேன். எந்த விதமான இஷ்யூவும் அந்த பைக் எனக்கு கொடுத்தது இல்லை. ஒன்ஸ் இவங்க ஆயிலை மாற்றி தரேன்னு சொல்லி ஆயிலை மாற்றாதனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகிறோன்னு தெரியல. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் அப்புறம் ஜாவாக்கெல்லாம் மெயில் பண்ணியிருக்கேன். 25 35K என்னால் செலவு பண்ண முடியாது. 95% அவங்க செலவு பண்ண போகிறதும் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். வீக்லி மந்த்லி நானே பைக்கை மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கே இந்த நிலமை. நிறைய பேர் வந்துட்டு பைக்கை டேரெக்டாக சர்வீஸ் சென்டரை மட்டுமே நம்பி அங்கே விடுவாங்க. எப்போ மறுபடியும் சர்வீஸ் கால் பண்ணுறாங்களோ அப்போ தான் கொண்டு போய் விடுவாங்க. நான் வந்துட்டு கரெக்ட் டைமில் இதை வந்துட்டு இன்ஜினை கழட்டி பார்த்தேன். இல்லாட்டா பைக் எங்கேயாவது சீசாக நின்றுருக்கும். இவ்வளோ நாள் ஓடினதே லக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ரைடு போய்கிட்டு இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஃபாரஸ்ட்டில் ரைடு போனேன். இன்கேஸாக என்னோட பைக்கு சீஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்பேரை வெளியே கேட்டால் அதுவும் கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கும் மாட்டவும் தெரியலை. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சர்வீஸ். இதுக்கான அப்டேட் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து தெளிவாக போடுறேன். ஸோ லாஸ்ட்டாக அந்த போஸ்ட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் டேக் பண்ணி விடுங்க. நீங்கள் எப்படியும் தெரிந்த போகிறது இல்லை. நான் நிறைய வீடியோஸ் போட்டேன், பார்ப்பேன் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது.